ஹாய் சோல்ஸ், ஹாய் ஷோனா மேம். ஸ்பிரிச்சுவல் என்டர்ப்ரனர்ஷிப் ப்ரோக்ராம் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து மேம் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் பீப்புள் வந்து எப்படி என்டர்ப்ரனர் ஆகிறது அப்படிங்கிறது. ஸோ அந்த சக்ரா சிஸ்டம் கனெக்ட் பண்ணி என்ன மாதிரி நம்ம வந்து தாட் ப்ராசஸ் ஐடியாஸ் வந்து இருந்தால் நம்மளால் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக அதை பிராண்டாக கொண்டு வர முடியும். ஸோ அந்த பிராண்டை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் சிஸ்டமாக க்ரியேட் பண்ணி ஒரு எம்பையராக எப்படி உருவாக்க முடியும்னு மேம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதோட சீக்ரெட்ஸ், அதோட ஐடியாலஜிஸ்லாம் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ முருகர் யுகம் ஃபவுண்டேஷனோட கம்பைன் பண்ணி எப்படி லைட் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் என்டர்ப்ரனர் ஆகிறதுங்கிறத மேம் வந்து ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஒர்க் ஷாப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. முருகர் யுகம் ஃபவுண்டேஷன் லைட் ஒர்க்கர்ஸோட ஃப்யூச்சர் வந்து எதை நோக்கி போகுதுங்கிறதுக்கான கிளியரான விஷன் இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஒர்க் ஷாப் அட்டன் பண்ண பிறகு ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு. ஸோ என்னென்னா, இந்த லலிதா சகஸ்ரநாமம் கேட்க சொல்லியிருந்தாங்க மேம். ஸோ ஃபர்தராக வந்து நம்ம எனர்ஜி ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனில் வந்து இயங்கிறதுக்கு ஸோ ஸ்ரீயந்திரம் வச்சு பூஜை பண்ணுவோம், லலிதா சகஸ்ரநாமம் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அந்த லலிதா சகஸ்ரநாமம் கேட்கும்போது அந்த நடுவில் இருக்க பிந்து வந்து ஹார்ட்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஹார்ட்டை வந்து உங்கள் ஹார்ட் சக்கராவோட கனெக்ட் பண்ணி இமேஜின் பண்ணி கேட்டு பாருங்கள். அது வேறு லெவலில் ஒரு நிறைய எனர்ஜி சேஞ்சஸ், வேறு லெவலில் ஒரு ஃப்ரீக்வன்சியை நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொண்டு வரும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து, யாராவது நியர்பை கும்பகோணம் பக்கத்தில் திருமியச்சூர் லலிதாம்பிகை கோயில் இருக்குது. ஸோ அங்கே அந்த கோயிலோட எனர்ஜி வேறு லெவலில் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு ஒரு 10 minutes 15 minutes அங்கே போயிட்டு ஒரு மெடிடேட்டிவ் மோடில் உட்காந்துட்டு வந்தீங்கனாலே நானுங்கிற விஷயம்லாம் கரைஞ்சி ஓடிடும். அந்த மாதிரி ஒரு பிளிஸ், அந்த மாதிரி ஒரு ஹை லெவல் க்ரோன் சக்ராவில் வந்து ஹையர் லெவல் ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் போயிட்டு வரலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு எனர்ஜி சென்டரில் இந்த மாதிரி டெம்பிள்ஸில் போயிட்டு வரும்போது இன்னும் ஃபர்தராக வந்து நம்ம சீக்கிரமாக ப்ராக்ரஸ் ஆக முடியும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்கு இல்லையா, அதில் வந்து அம்மன் இருப்பாங்க. அம்மன் இருக்கிற லெஃப்ட் சைடில் அந்த சுற்று பிரகாரம் சொல்லுவாங்க இல்லையா, சுற்றி நம்ம வரும்போது அவங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஸ்ரீ யந்திரம் இருக்குது. அதை அப்படியே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க தனியாக ஒரு சன்னதி மாதிரியே. அங்கே வந்து அதுக்குன்னு ஸ்ரீ யந்திரத்திற்குன்னு செப்பரேட்டாக பூஜையே நடக்குது. ஸோ அந்த இடமே பயங்கர ஹையர் ஃப்ரீக்வன்சி, ஹையர் எனர்ஜியில் இருக்கும். ஸோ அங்கேயும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் போயிட்டு வரலாம். இதெல்லாம் இந்த கோயிலில் இந்த இடத்துல இது இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. அந்த கோயிலில் நான் விசுதி ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி எதாச்சியாக போகும்போது அது எங்களுக்கு அது அவங்களே வந்து அந்த எனர்ஜியை வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு காட்டி கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு அந்த எனர்ஜி லெவல் வேறு ஒரு ஜோனில் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த விஷயமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் நியர்பை இல்லை போகிற வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் போயிட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.